ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா நெல்லிக்காய் ஊறுகாய் நம்ம வீட்டிலையே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக 6 மந்த் ஆனாலும் நமக்கு வந்து கெட்டே போகாது. இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். 1 கிலோ அளவு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கிலோ அளவு எலுமிச்சம்பழ சாறு, வறுத்த வெந்தயம் கடுகு தனித்தனியாக வறுத்து பொடி பண்ணிக்கிட்டேன். 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு மட்டும் போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். பெருங்காயத்தூள் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 1 கிலோ அளவு உள்ள நெல்லிக்காய், இந்த நெல்லிக்காயை ஒரு 10 மினிட்ஸ் அந்த எண்ணெயிலே வணக்கிட்டு 100 கிராம் தனி மிளகாய் தூள், இதுக்கு 1/4 கிலோ அளவு எலுமிச்சை சாறு, 100 உப்பு, கல் உப்பு போட்டு இந்த மசாலாவோட நம்ம மிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட இதுவும் ஒரு 15 நிமிஷம் அப்படியே நல்லா கிளறி கொடுத்துக்கணுங்க. அப்போ தான் இந்த மசாலாவோட நல்லா மிங்கிள் ஆகி ஊறுகாய் வந்து நமக்கு நல்ல ஸ்ட்ரக்சரில் கிடைக்கும். இது நல்லா 6 மாதத்துக்கு வரணும் இல்லைங்களா? அந்த அளவு உப்பெல்லாம் அதுக்கு 1 கிலோவுக்கு இந்த அளவு தாங்க, 100 கிராம் தான். கல் உப்பு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் நல்லா போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் கசிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ஆறுனதுக்கப்புறம் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். வெரைட்டி ரைஸு, சாம்பார் சாதம், தயிர் சாதம், ஏன் காலையில் நீங்கள் வந்து தோசை ஊற்றி ஒரு இட்லி ஊற்றி கூட நீங்கள் இந்த நெல்லிக்காய் ஊறுகாயை தொட்டு சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.